ஸ்டாண்டர்ட் 6 இயல் ஒன்றில் இருக்க தமிழ் கும்மி லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். ஆ மேன்மை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. இ வானம். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இ செம்மை பிளஸ் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பொய் பிளஸ் அகற்றும். பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ பாட்டிற்கும். 8 பிளஸ் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ 8 திசை. அடுத்து பாத்தீங்கன்னா நயம் உணர்ந்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும், அதாவது மோனை சொற்களை எடுத்து எழுதுக. நம்ம தமிழ் கும்மி லெசனோட பாடல் தான் பார்க்க போறோம். இதுல முதல் எழுத்து வந்து ஒன்று போல் வந்தால் வந்து அதை மோனின்னு என்று கூறுவர். இதுல பாத்தீங்கன்னா கொட்டுங்கடி, கொட்டுங்கடியில பாத்தீங்கன்னா கோ, கோதையரே, கோ. இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இது மோனையா இல்லையான்னு எல்லாருக்கும் டவுட் வரலாம். கா வரிசையில இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா இது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க, கொட்டுங்கடி. ஸோ எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா கொட்டுங்கடி கோதையரே. அடுத்து மோனை சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா எட்டு தொகை எட்டிடவே. முதல் எழுத்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வர்றதுனால இது மோனையா தான் இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா ஊழி ஊற்றெனும் முதல் எழுத்து இரண்டுமே வந்து ஒன்றுபட்டு வருகிறது. ஆழி அழியாமலே. ஆ இது ஆ, இது வந்து ஆ வரிசைனால இதுவுமே மோனை தான். ஆழி. நான் எல்லாமே எழுதல, ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது மட்டும் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். அது மோனையில வரும். ஆழி அழியாமலே. அடுத்து பாத்தீங்கன்னா பொய் பூண்டவரின். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து போ, இது வந்து பூ. இது ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா வந்து இது ரெண்டுமே பாவரிசையில இருக்கிறதுனால இது மூணையில வரும். பொய் பூண்டவரின். அடுத்து மெய் புகட்டும் மேதினி. மே மே. இதுவும் பாத்தீங்கன்னா மாவரிசையில இருக்கு, அதனால இது வந்து மோனை. ஸோ இந்த இதுல எத்தனை மோனை இருக்கு பாருங்க. கொட்டுங்கடி கோதையரே, இது ரெண்டும் ஒரு மோனை. எட்டு எட்டிடவே, இது வந்து ரெண்டாவது மோனை. ஊழி ஊற்றெனும், இது தேர்ட் ஒன். ஆழி அழியாமலே, ஃபோர்த் ஒன். பொய் பூண்டவரின், ஃபிஃப்த் ஒன். இது மெய் புகட்டும் மேதினி. இது வந்து மொத்தம் 6 மோனை இருக்கிறது. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும், அதாவது எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. இந்த பாடல் அடிகளில் வந்து இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வர்றத வந்து எதுகைன்னு சொல்றோம். அதை வந்து எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுகை என்னெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. இந்த பாடல்ல எதுகை என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவதுதான் எதுகைன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கொட்டுங்கடி, இட்டு, இட்டு எட்டு, இது ரெண்டுமே வந்து இரண்டாம் எழுத்து. இது ரெண்டுமே வந்து ஒன்று போல வர்றதுனால இது வந்து எதுகை. இப்ப எழுதுமோல எப்படி எழுதணும்னா கொட்டுங்கடி எட்டு, இட்டு இட்டு, இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி வர்றதுனால இது வந்து எதுகை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஊழி, இந்த லீயும் இதுல ஆலி, இது ரெண்டுமே வந்து ஒரே எழுத்தா வர்றதுனால இது ஒரு எதுகை. ஊழி ஆலி. சோ இது ரெண்டும் ஒரு எதுகை. இ
ஸோ இரண்டாம் எழுத்து வந்து ஒன்று போல் வர்றதுனால அடுத்து வந்து எதுகை பொய் மெய் இது ரெண்டுமே வந்து எதுகை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடி எதுகைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சீர் எதுகைன்னு இருக்கு. சீர் எதுகையில எது ரெண்டும் பாத்தீங்கன்னா வந்து ஆலி அழியாமலே. பாருங்க இந்த ஆலி இருக்குல்ல இதுல ரெண்டாம் எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து சீர் எதுகையில வரும். சீர் எதுகையில ஆலி அழியாமலே லி லி. ஸோ இதெல்லாம் தான் வந்து எதுகை. அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் கொஸ்டின், பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும், அதாவது இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக. இறுதி எழுத்து ஒன்று போல் வந்தா அது வந்து இயல்பு சொற்கள். சோ இந்த பாடல்ல இயல்பு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். வாங்க இயல்பு சொற்கள் பார்க்கலாம். இயல்பு கடைசி எழுத்து வந்து ஒன்று போல் வந்தா அது வந்து இயல்பு. எங்க கடைசி எழுத்து எதெல்லாம் ஒன்று போல வருதுன்னு பாருங்க. கொட்டுங்கடி இதுல பாருங்க கடைசியா வந்து ஒன்று போல வருதா, கொட்டுங்கடி கொட்டுங்கடி. சோ இதுவும் ஒரு இயல்பு. கொட்டுங்கடி கொட்டுங்கடி. அடுத்து எது சேமா வருதுன்னு பாருங்க. கொண்டதுவாம் நின்றதுவாம் இது இயல்பு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எது வந்து சேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் நமக்கு தெரியும். அண்டர்லைன் பண்ணும். கொண்டதுவாம் நின்றதுவாம் சேமா இருக்கு. சோ இது இயல்பு. அடுத்து வேற ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த இருக்கு பாருங்க, பாட்டு இருக்கும் காட்டு இருக்கும். சோ இது ஒரு இயல்பு. பாட்டு இருக்கும் காட்டிருக்கும். ஓகேவா, இதெல்லாமே வந்து இயல்பு சொற்கள். இதோட பிடிஎஃப் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். அதுல வந்து சிறுவினா குருவினா சிந்தனை வினாவோட ஆன்சர்ஸுமே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் பிடிஎஃப். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.